சவுக்கு சங்கரால் சொல்ல முடியுமா? ஆனால் சவுக்கு சங்கர் குறித்து நான் வந்து பல விஷயங்களை சொல்ல முடியும். இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு டி நகரில் 5.5 கோடிக்கு இடம் வாங்கினதும் செய்தியாக வந்திருக்குது, செய்தி கசிஞ்சிருக்குது. 3.5 கோடிக்கு வந்து பல்லவாரத்தில் வாங்கியிருப்பதாகவும் இந்த 2 தகவலும் வந்து சேர்ந்துருக்கு. இப்போ இன்னைக்கு ஒரு ஊடகத்தை நடத்துகிறவருக்கு 5.5 கோடிக்கு 3.5 கோடிக்கு எங்கேருந்து வாங்க முடிஞ்சிச்சு? அப்படி ஏன் இப்போ வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சஸ்பெண்ட் ஆனார்? அதன் பிறகு இவர் எப்படி ஊடகத்தை இவர் வந்து சவுக்கு தொடங்கினார்? அவருக்கு யாரெல்லாம் வந்து இன்புட்டு கொடுத்தாங்க? அந்த இன்புட்டுக்காக இவர் என்னென்ன வந்து அதை வேலைகள்லாம் வித்தைகள்லாம் காட்டினார்? இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன? அதில் எவ்வளோ ஒரு யோக்கியமானவர் எல்லாம் தெரிஞ்சவன் தானா? அதனால் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் நீங்கள் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். என்னை போன்றவர்கள்ட்ட நீங்கள் உங்கள் ஜம்பத்தை வேற எங்காவது வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்கூடாது. நம்ம வேணா இதை தனியாக கூட பேசுவோம். இப்போ நான் என்னன்னா, இப்போ சவுக்கு ஒரு விஷயத்த பேசும்போது அதுக்கு நம்ம பதிலாக இதை மிரட்டுறோம், சொல்ல வரல. சொல்லலாம், நேர்மையான ஊடகவியலாளர்னு சொன்னாங்கல்ல, அப்போ இதையெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருது. இதையெல்லாம் நான் அவரை வந்து சொல்லி அவரை வந்து டேமேஜ் பண்ணுங்கிற நோக்கம் எனக்கு இல்லை. இப்படிப்பட்ட நேர்மையானவர்கள்ட்ட, நேர்மையான ஊடகத்தில் இவர் வழக்கறிஞராங்கிறதே ஒரு டவுட்டில் தான் நாங்கள்லாம் இருக்கிறோம். ஆனால் எங்கே ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாரா, படித்தாரா, யார் இந்த ராஜீவ்காந்தி நமக்கு தெரியாது. ஆனால் இவர் எவ்வளோ பெரிய யோக்கியம் தெரியுமா? மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு, மறுபடியும் வந்து எந்த ஆதாரமும் இல்லாமல் வந்து மறுபடியும் வண்டி மோதிச்சு, உள்ள வந்து என்ன அடிச்சா. அவரே சொல்றாரு, அந்த வீடியோ அனுப்புனதே ரஜினிகாந்த் தான் சொல்லுவார் பாருங்க. நான் தான் அனுப்புறேன். யாருக்கு அனுப்புறேன்? பாலிமர் தொலைக்காட்சியினுடைய சீஃப் எடிட்டர் வேல்ராஜுக்கு அனுப்புறேன். ஏன் அனுப்புறேன்? நல்லா ஜூம் பண்ணி பாருங்க, உங்கள்கிட்ட நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், நீங்க பாருங்க வண்டி இடிக்கல. இடிச்சதா அவங்க முன்னாடியே ஆதாரம் இல்லாமல் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, இடிச்சதா சொல்றீங்களே, ஏங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது, இடிக்கலங்கிறதுக்கு நீங்க ஆதாரம் கொடுங்கன்னாரு. இடிச்சேன்னு சொன்ன நீங்க தானங்க இடிச்சதுக்கான ஆதாரம் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்கும் பொழுது அவர்கிட்ட பதில் இல்லை. அப்பதான் வந்து இடிக்கல என்பதற்கான அந்த ஆதாரத்தை நாங்க வந்து எங்களுக்கு கிடைச்ச அந்த ஆதாரத்தை அவருக்கு நான் தான் அனுப்புறேன். அதை போட்டு அதை திரிக்கிறாரு. அதுதான் வந்து அதில் நடந்துச்சுன்னு வச்சிங்களேன். அது இடிக்கலங்கிறது உண்மை. இவர் வந்து தலைவர் அதாவது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா செத்து போன ஒரு விஷயம் அது. ஏன்னா இவர் மகா நடிகைங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. யார்? ராஜீவ்காந்தி. அவர் சொன்னது அத்தனையும் பொய் என்பது ப்ரூவ் ஆயிடுச்சு. திருப்பி செத்து போன ஒரு விஷயத்தை உயிர் உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த முயற்சிக்கு பின்னாடி RSS, பாஜக, அதிமுக இருக்கு. இப்படி நீங்கள் சொல்கிறீங்க தான் அவர் கரவேட்டியோட வந்து உட்காந்துருக்காரு, அதிமுக கரவேட்டியோட. அதுதான் எல்லாம் நடிப்பு தானே. அவர் எவ்வளோ பெரிய மகா நடிகைன்னு நாடு பார்த்துச்சு தானே, மக்கள் பார்த்துச்சு தானே. அப்போ அன்னைக்கு எப்படி நடிச்சுக்கிட்டு உட்காந்து, அதுவும் ஒரு நடிப்பு தானே. 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு எப்படி டைலாக் பேசினாங்க, இவருக்கு டைலாக் இவர் எடுத்துக்கிறாரு. அவர் சொல்ல போனா ராஜீவ்காந்தியோட பதில்கள் அத்தனையும் சவுக்கே சொல்லிட்டாரு. நீங்க அங்க போயிருப்பீங்க. ஆமா, அப்படி நடந்துருக்கும், இப்படி கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, இதை கேட்டிருப்பீங்க, இது அப்படிதான் நடந்துச்சு சொல்லிருப்பீங்க. லீடிங் கொஸ்டின் போடுறாரு. இவர் ராஜீவ்காந்தியே சில இடத்துல வைக்கப்படுறாப்ல. அவ்வளவு பெரிய நடிகரை இவர்கிட்ட வைக்கப்படுறாரு. ஏன்னா நம்மளை தாண்டி சவுக்கு நடிக்கிறாப்ல அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஒரு பொய்யனே கூச்சப்படுற அளவுக்கு சவுக்கு போய் பேசுறாப்ல. சரியா சொன்னீங்க. ஒரு பொய்யனே கூச்சப்படுகிற அளவுக்கு ஒரு பொய் பேசுகிற ஒரு பித்தலாட்டக்காரராக சவுக்கு சங்கர் இருக்கிறாரு.